அனுகூலம் நிறைந்த ஒரு மனதுடன் நம்ம செயல்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். கர்த்தர் இந்த நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாமே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது என்பதை நாங்கள் அறிகிறோம். தேவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும், தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அப்பா தேவனை விசுவாசித்திருக்க வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே தேவனிடத்தில் கிட்டு சேர வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா ஆகையால் தான் ஆண்டவரே, ஆமாண்டவரே, நாங்கள் செய்தி எடுக்கும் பொழுதும் ஆண்டவரே, பாயிண்ட்ஸுகள் எல்லாம் கொடுக்கும் பொழுதும் ஆண்டவரே, அதற்காக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காமல் ஆண்டவரே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும்படியாய் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் ஹல்லேலூயா, இது ஆமாண்டவரே, நமக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிற நேரம் இல்லை. இது தேவ செய்தி ஜனங்களுக்குள்ள கொண்டு போகிற செய்தியா இருக்கிறது. தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைகளை நாம் இப்பொழுதுதான் தியானித்தோம். தேவனுடைய நற்செய்தி, தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் ஆமாண்டவரே பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறோம், தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபை என்ன, தேவன் எங்களுக்கு பாராட்டின தயவு என்ன, சாட்சிகளாய் நின்று நாங்கள் ஆமாண்டவரே ஜனங்களுக்கு செய்திகளை எடுத்து சொல்லும் பொழுது தேவன் ஆண்டவர் அதில் பிரியப்படுவார். ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார், மீட்கப்படுவார், விடுதலையார், சுகமேற, பலங்குள்ளார், திடமுள்ளார், நம்பிக்கையுள்ளார். அவளுக்கு ஒரு மனமாற்ற பரிமாற்றம் எழுப்பது நிச்சயம் முடிவு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது நாம் காண முடியும். ஆகையால் ஆமாண்டவரே, நாம் ஆமாண்டவரே கேள்வி கேட்டுக்கொண்டில்லாமல் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஏனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை, தேவன் நம்மேல் பாராட்டின கிருபை, நம்மேல் வைத்த ஆமாண்டவரே தயவு, இரக்கம், மனதுருக்கம், இவைகளெல்லாம் நாங்கள் நினைக்கும் போதுதான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இவைகளெல்லாம் பொங்கி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சாட்சி பகிர்ந்து நல்ல ஒரு காரியம் ஆண்டவரே. ஏன்னா தேவ செய்திகள் இடையிலே தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபை இப்படியாக இருக்கிறது. இந்த நாளில் இது நடந்து, அந்த நாளில் அது நடந்து, இந்த நாளில் கிருபையாக காத்து கொண்டார் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் நெருக்கத்தில் இருந்தோம், பாரத்தில் இருந்தோம், கவலையில் இருந்தோம், கண்ணீரில் இருந்தோம் என்று செய்திகளோடு கூட நம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு தேவன் ஆண்டவரே அப்பா அதில் எவ்வளவு பிரியப்படுகிறார். அதை கேட்கிற ஜனங்களுக்கும் ஒரு ஆண்டவர் ஒரு விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு, சமாதானம், சந்தோஷம் உண்டாயிருக்கும். உண்மையாகவே இவர்கள் ஆண்டவரை தேவனை குறித்து தேவன் இவர்கள் மேல் அமர்ந்திருப்பதை நாங்கள் காருகிறோம். தேவன் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார் என்று. அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போம். ஆமென். நம்மை காத்ததாலே மடிந்திடாமல் இயேசு தான் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடிதனிலே தோன்றின தேவன் பாதுகாத்தாரே. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. glory glory. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் தாம் பாதையின் ஒளியாய். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் நம் பாதையின் ஒளியாய் நம்மை நடத்தினாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. glory glory.
glory glory என்றும் உள்ளது. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். நித்திய தேவா நாம் சத்திய மறந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவா நாம் சத்திய மறந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவர் கிருபை என்றும் உள்ளது. glory glory glory. ஆமென் ஆமென் ஆமென். பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், விடவே மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஆமென். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தீ நடுவே நீ நடந்தாலும் எரிந்து போகும் ஆறுகளை கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். சத்தியமும் ஜீவனும் நானே. ஆமென். ஆண்டவரே, ஆகையால் ஆண்டவரே, அப்பா எங்கள் மீது வைத்த அன்பையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும், அப்பா எங்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே எங்கள் காரியங்களையும் எங்கள் நோக்கங்களையும் இயக்கங்களையும் புரிந்தவராய் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏன்னா தேவன் அனுகூலமானவர், தேவன் தயவுள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் மனதுருக்கம் உள்ளவர், தேவன் நம்மை உயர்த்தி மகிழ்கிறவர். அல்லேலூயா. ஆகையால்தான் ஆண்டவரே, ஆண்டவரே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுத்தீங்க. ஆண்டவரே, தேவன் மேல் பற்றுதலாயிருங்கள். தேவனோடு முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேவனோடு கிட்டி சேருங்கள். தேவனோடு சஞ்சரியுங்கள். தேவனோடு வாழ்ந்திருங்கள். ஏனால் தேவன் நம்மை எல்லாருக்கும் மத்தியிலும் இவர்கள் தேவனுடையவர்கள், தேவனை சார்ந்தவர்கள், தேவனை நம்பினவர்கள், தேவன் பேர் பற்றுதலாய் இருந்தவர்கள், தேவன் இவர்களை நடத்தி இருக்கிறார் என்று எல்லா கண்களுக்கும் ஆச்சரியப்படும்படியாக நம்மளை நடத்துவார் என்பதை குறித்துத்தான் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். அருள்களின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். அல்லேலூயா. ஆளும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீர் ஊற்றாய் மாற்றிக் கொள்வார்கள்.
வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஏனென்றால் ரூத்தினுடைய காரியங்களை நாங்கள் பார்க்கும் போது எவ்வளவா இருந்த நெகோமியுடைய காரியங்களை நாங்கள் பார்க்கும் போது அல்லேலூயா, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கலிப்பாக நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்போம். ஆமென். வாசலில் காத்திருப்போம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளம் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென். கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் ஆமென் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். ஆண்டவரே, ஆமாண்டவரே, எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நெருக்கத்திலும் எந்த பாரத்திலும் எந்த கவலையிலும் எந்த கண்ணீரிலும் எந்த உபத்திரத்திலும் எவ்வளவு தொந்தரவிலும் ஆண்டவரே, ஆமாண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த கிருபையின் காலத்தில் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் வெட்கப்படாதபடியாய் எங்களை தளர்ந்து இருக்க செய்ய வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிற ராஜா. இந்த கேட்ட செய்திகளில் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவரே, ஆமாண்டவரே, 7 வார்த்தைகளாக இருந்தாலும் அது பூரண வார்த்தையாய் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. ஏனால் தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், இருக்கிறவராய் இருக்கிறவர், அல்பாவும் உமையும் ஆதியும் அந்தமானவர், சாபமும் உள்ளவர், சர்வ வல்லமுள்ள தேவன், அல்பா உமையும் ஆதியும் அந்தமானவர். அல்லேலூயா. அதான் நெறிந்த நாளிலே முறிக்காமலும் மங்கியது திரிய அணைக்காமலும் பாவி என்று தள்ளிவிடாமல் பாவங்களை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறவரும் ஆமாண்டவரே, சாபங்களை நீக்கி ரோகங்களை மாற்றி அக்கிரமங்களை அநியாயங்களை மீறுதலை எண்ணாத இருக்கிற தேவனிடத்தில் அப்பா நீ கிட்டி வரும்படியாய் கொடுத்த இந்த செய்திக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. தேவன் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனை நம்பியிருங்கள். ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று ஆமாண்டவரே ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்த மகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே அநேக ஜீவனுள்ள வார்த்தையினால அநேக வார்த்தையில ஆண்டவரே 1 மணி நேரம் இந்த செய்தி எடுக்கிறது, இப்போ 3/4 மணி நேரம் செய்தி எடுத்துருக்கோம். Glory to God. Hallelujah. சோதரர் இன்னும் 1 மணிக்கு செய்தி எடுக்க ஆண்டவரே அவ்வளவாக தேவன் மேல் அன்பு உள்ளவர்களாய் ஆண்டவரே குறுகிய நேரத்துக்கு இல்லாமல் ஆண்டவரே நேரத்தை நாங்கள் ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் செலவு செய்து ஆண்டவரே அப்பா நாங்கள் எடுக்க போகிற இந்த நற்செய்தியில ஆண்டவரே எங்களுக்கும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க கிருபை தாருங்கப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே அவர்களுக்கு தீர்க்க ஆயுசு கொடுத்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ புதிய வருடத்துக்குள்ள அவர்கள் கொண்டு வந்திருக்கீங்க, அதற்காக சொல்ல திருமணம் ஆன பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. திருமண நாளை இந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக சொல்லும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு வருடத்தினையும் கூட்டி கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இது போன்று ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ ஆமாண்டவரே சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் மத்தியில் அவர்களை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த தேசத்தில் விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, சம்பளம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கிரெடிட் பிரச்சனை, வியாதி மரணப்படுக்க என்று சிக்கி தவிர்க்கிறவர்களை கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்ற ப்ரமோஷன் நாட்கள் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. சம்பளங்கள் உயர்வுபட வேண்டும் ஆண்டவரே அப்பா. செலவினம் பலவீனங்கள் ஒருவரையும் மேற்கொள்ளாதபடியா, சுகவீனம் பலவீனம் ஒருவரையும் தாக்காதபடியா உங்களுடைய இரத்த கூட்டுகளை மூடிமறைத்து விடுவமாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அப்போ திருவிழா ஆராதனை கடன் செல்லுவோம். ஹல்லேலூயா.